இஸ்ரேல் நாசக்காடாயிடுச்சு. அது எந்த தகவலும் எந்த செய்தியுமே இது வரைக்கும் வெளியே வரல. இஸ்ரேலில் மட்டும் நேற்று வந்து ஒரு 58 இடத்துல மெயின் ப்ரைம் பாயிண்டில் குண்டு விழுது. கமேனி இருக்கிற இடம் வந்து அதாவது சாதாரண போலீஸ்காரனுக்கோ சாதாரண மிலிட்ரிக்காரனுக்கெல்லாம் தெரியாது. ஹை லெவல் அஃபீஷியல்ஸுக்கு மட்டும்தான் கமேனி எங்கே இருக்காரு, எங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்காரு, அவர் என்ன பண்ணணுன்றது தெரியும். அதாவது ஐஆர்ஜிசி ஃபார்ம் பண்ணதே வந்து அது உணர்வுபூர்வமான இராணுவம். அது ஒரு நாட்டை பாதுகாக்கிற இராணுவம்லாம் கிடையாது, அது மத ரீதியான இராணுவம். ஏன்னா குரானை பின்பற்றி நடத்தக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கக்கூடியது. அவர்களுக்கு முதல் எதிரியே இஸ்ரேல் தான். பதில் தாக்குதல் அதிபயங்கரமாக போயிட்டு இருக்கு. துபாய் நாசம். துபாய் எந்திரிச்சு வர்றதுக்கு இப்போ விழுந்த அடிக்கு இன்னும் எத்தனை நாள் அடி விழுக போது. அந்த பாம் ஜுமேரான் கடலுக்குள்ளேயே வந்து அவங்க பல வருஷமாக 20 வருடங்களாக திட்டம் போட்டு உருவாக்கி அந்த இது மாதிரி பாம் ட்ரீ மாதிரியே அதில் வீடுகள்லாம் வச்சுலாம் அதில் போட்டு அடிச்சிட்டாங்க. அது பார்க்கவே வியூவே அழகா இருக்கும் சார். ஆமா, அதுதான் மெயின். அங்கேதான் பல கோடீஸ்வரர்கள் உலகம் பூரா வந்துரு. ஏன் பாம் ஜுமேரா அடிக்கிறான்னா அமெரிக்கன்ஸா இங்கே இடம் வச்சிருக்கான், பிரான்ஸுக்காரன், ஜெர்மன்காரன், அதே மாதிரி இந்தியன்ஸு, இந்தியன் ஆக்டர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் மொத்த ஃபியூஸ் போடுறது தான். இப்போதான் சார் நயன்தாரா வீடு வாங்கினாங்கண்ணா. நயன்தாரா வீட்டு பக்கத்தில் தான் விழுந்ததா கேள்வி. நயன்தாரா வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் விழுந்து அந்த தண்ணி தெரிச்சாலும் நயன்தாரா வீடு காலியாயிடும். பாம் ஜெமேரா கடல் இருக்குல்ல, தண்ணிக்குள்ளே குண்டை போட்டாலே அந்த தண்ணி தெரிச்சே காலியாயிரும்ன்ற மாதிரி இருக்கு. நயன்தாரா வீடுக்கு கூட டேமேஜ் சொல்லி அங்கே உள்ள நண்பர்கள் சொன்னாங்க. சரி, இப்போ என்ன நிறைய பேர் ஷாருக்கான் வீடெல்லாம் இருக்கு. ஷாருக்கான் வீடெல்லாம் சர்வநாசமாயிருக்கு. இது போக புர்ஜ் கலிஃபா இருக்கு பாருங்க. நேற்று வந்து எல்லாரையும் நைட்டு ஓட எல்லாம் கிளம்பி ஓடுனா எல்லாம் பணக்காரன் கோடீஸ்வரன். எங்க போவான்? ஃபிளைட் ஏர்போர்ட்ல தான் அடிக்கிறாங்க. 5 கோடி 10 கோடி 20 கோடி 50 கோடி 100 கோடி 200 கோடி 400 கோடி. எனக்கு 76வது மாடி தான் வேணும், எனக்கு 59வது மாடி தான் வேணும், எனக்கு 114வது மாடி, இப்படின்னு போறான். எவன் உயரத்துல இருக்கானா அவன் தெரிச்சு ஓடி. இந்த நைட் ஆனா ஒரே அக்கா போறா இருக்கு சார். ஒருவேளை அணு ஆயுதங்களை அமெரிக்கா ஏவினால், சீனா மறுபடியும் ஏவினால் என்ன நடக்கும் தெரியுமா? சீனாவுக்கு அதுக்கு ஒரு மயிறு நடக்க போறது இல்லை. சீனா இறங்க போறது இல்லை, ரஷ்யா இறங்க போறதும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. சீனாவும் அமெரிக்காவும் அண்டர் கிரவுண்ட்ல நிறைய அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டாங்க, இது ரெடி பண்ணிட்டாங்க. அதான் உலக போரெல்லாம் வராது. ஏன்னா போன டைம் முட்டா குவைகளா இருந்தாங்க. அப்போ வந்து அறிவு வளர்ச்சி கம்மியா இருந்ததுனால அவங்க கூட்டமாக சேர்ந்து ரவுடி மாதிரி மோதிட்டாங்க. ஜெர்மனோட 10 பேர், அமெரிக்காவோட 10 பேர், பிரிட்டனோட 10 பேர் சேர்ந்து எல்லாம் நாசக்காடானே. அப்போ இருந்த குண்டெல்லாம் வேற, அது வெறும் இரும்பு குண்டு தான், விழுந்தா ஓட்ட தான் போடும். இப்ப இருக்கிற குண்டெல்லாம் போட்டீங்கன்னா உலகமே அழிஞ்சு போயிடும். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சார் வணக்கம் சார். வணக்கம். 3ஆம் உலக போர் எப்போது வரும், அதற்கான சண்டை முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கும்போது அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் தான் ஆரம்பிக்க போதா, யார் தொடங்க போறா அப்படிங்கிற பிரச்சனை முன்பிருந்தே இருந்துச்சு. இந்த ஹமாஸ் பிரச்சனையில தான் இது ஆரம்பிக்குமான்னு பார்த்தா அது அங்கிருந்து நகர்ந்து சென்றது. அதற்கு பிறகு இப்போ தீவிரமடைந்து ஒட்டுமொத்த அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லையுமே பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. இப்போ கமேனி கொல்லப்பட்டிருக்கிறாரு. கொல்லப்பட்டதுக்கு பிறகு அடுத்த நகர்வாக என்ன இருக்க போகுது? ஏன்னா 7 நாளைக்கு தொடர்ந்து தாக்குதல் இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. என்ன நிலவரம் சார் தற்போது ஈரான்ல? என்ன நிலவரம்? ட்ரம்ப் சொல்லிட்டு போயிடுவான், அது வேற விஷயம். அடி வாங்குறது யாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா கமேனியை காலி பண்ணிட்டாங்க. அது வந்து என்னன்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய சதிகாரர்கள் காட்டி கொடுக்கக்கூடிய கைக்கூலிகள்னால தான் இப்போ அவரை நேரடியாக போரிட்டோ இல்லை நேரடியாக தாக்குதல் நடத்தி அவரை பிடிக்க முடியல. அவரை 1 வருஷமா ட்ரேஸ் அவுட் போட்டு தேடிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு உளவு பிரிவு வச்சாரு, இதெல்லாம் பார்த்துட்டுனா அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படின்னு சொல்லலாம். வேற போட்டே தெரியல, அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அதனால அமெரிக்காவாலேயும் இஸ்ரேல்னாலேயும் கண்டுபிடிக்கவே முடியல. அப்படிங்கும்போது என்ன திடீர்னு சரி நம்ம நிலைகளை நகர்த்தி அடித்து தாக்குதல் நடத்தி அடிப்போம் அப்படின்னு சொல்லி போர்க்கப்பெல்லாம் நகர்த்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா மொசாத்துக்கு தகவல் வந்து கொடுத்துட்டான். அங்கே செட்டப் பண்ணி ஏற்கனவே வந்து ஈரானில் ஐஆர்ஜிசியோட இருந்த ஒரு முக்கிய நபர், ரொம்ப நெருக்கமான நபரை தூக்கிட்டாங்க. தூக்குனவுடனே கமேனி இருக்கிற இடம் வந்து அதாவது சாதாரண போலீஸ்காரனுக்கோ சாதாரண மிலிட்ரிக்காரனுக்கெல்லாம் தெரியாது. ஹை லெவல் அஃபீஷியல்ஸுக்கு மட்டும்தான் கமேனி எங்கே இருக்காரு, எங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்காரு, அவர் என்ன பண்ணணுன்றது தெரியும். அதாவது ஐஆர்ஜிசி ஃபார்ம் பண்ணதே வந்து அது உணர்வுபூர்வமான இராணுவம். அது ஒரு நாட்டை பாதுகாக்கிற இராணுவம்லாம் கிடையாது, அது மத ரீதியான இராணுவம். ஏன்னா குரானை பின்பற்றி நடத்தக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கக்கூடியது. அவர்களுக்கு முதல் எதிரியே இஸ்ரேல் தான். சண்டை போட்டாலும் சரி, போடலைனாலும் சரி, தாக்குதல் நடத்தினாலும் முதல்ல யூதர்கள் தான் அவர்களுக்கு முதல் எதிரி. இஸ்ரேல் தான் முதல் எதிரி. இஸ்ரேல் அழிப்பது தான் ஐஆர்ஜிசியோட முதல் பணியை.
அப்படி இருக்கும்போது அப்போ அவன் எப்படி விடுவான், நமக்காக ஒருத்தன் வந்து காத்திருக்கான் அப்படிங்கும்போது நம்ம அவனை முடிக்கணுன்றது தான் இருக்கும். இப்படி தான் போயிட்டு இருக்கு. அது போக என்னன்னா, இந்த அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவன் கம்பெனி தான். இன்னைக்கு உலகத்தில் வந்து ரஷ்யா சைனாக்கு அடுத்து அமெரிக்காவை நேரடியாக ஒரு சிறிய நாடாக இருந்து கொண்டு அமெரிக்காவை நேரடியாக எதிரியாக பாதிச்சுக்கிட்டு இருந்தது ஈரான். இன்னைக்கு நேற்று இல்லை, 70கள் எண்டிலிருந்து போயிட்டுருக்கு. அது 30 வருஷம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ வந்து கமேனியை வந்து கொண்டுட்டாங்கன்னா மிக உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் தளபதி, இப்போ தலைமை தளபதியிலேருந்து டாப் 10ல் இருப்பாங்களா அந்த ரேஞ்சில் உள்ள ஆட்களே காட்டி கொடுத்துருக்காங்க எங்கே இருக்காருன்னு சொல்லி. காட்டி கொடுத்ததோட விளைவு தான், ஏன்னா கம்பெனி எங்கே இருக்காருன்னா ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருந்தார் முதல்ல. அதுக்கப்புறம் தீவிரமாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் போது கூட வேறு சில இடங்கள்லாம் அடுத்து நடத்துனாங்க, அதில் அங்கே இல்லை, அவர் சஸ்பெக்ட் பண்ண இடத்துல இல்லை. அதுக்கப்புறம் வேறு ஒரு நிலவாரி, அதாவது எப்படின்னா பங்கர், சிமெண்ட் அது காங்கிரீட்டில் இருக்கக்கூடிய பங்கரு, அந்த பங்கர் வைத்திருந்த ஒரு இடத்துல பங்கர் பஸ்டர் வச்சு தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. வச்சு கரெக்டாக சரியான நேரத்தில் தாக்குதல் நடத்தினதில் என்ன ஆச்சுன்னா, கூட இருந்த அதி உயர் பதவி, ஏன்னா அவர்கிட்ட ஆர்டரை வாங்கி இவங்க ஆர்டரை பாஸ் பண்ணி தான் தாக்குதல் நடத்த முடியும், அந்த மாதிரியான ஒரு இறுதி சுற்றுல இருந்த பேச்சுவார்த்தையில் இருந்த மேலும் 3-4 தளபதிகளை சேர்த்து போட்டாங்க. ஸோ இப்போ அடுத்து என்னன்னா, ஆனால் அவர் மகன் வேற இடத்துல இருக்காரு, வேற இடத்துல. இப்போ அவருக்கு அடுத்து இன்னொருத்தர் வேற இடத்துல இருக்காரு, அவருக்கு அடுத்து இன்னொருத்தர் வேற இடத்துல இருக்காரு. 5 நிலையில வந்து அவர்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. இவர் இறந்துட்டாருன்னா அவர் இறந்துட்டாருன்னா இவர் இறந்துட்டாருன்னா அவர் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஏன்னா எதையுமே இந்த உலகத்தில் முடிவுக்கு கொண்டு வர முடியாது இவங்களால. அது ஒரு பதில் ரியாக்ஷன் இருந்தே ஆகும். ஸோ இப்போ ஏற்கனவே என்ன அப்படின்னா, ஈரான் வந்து ஒரு பக்கம் இந்த அரபு நாடுகள் பூராமே அமெரிக்காவோட கைக்கூலியாக இருக்கான், பூராமே துரோகி தான், காட்டி கொடுக்குறவன் தான். அதாவது சன்னி பிரிவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் வந்து ஷியா பிரிவை சேர்ந்த ஈரானை கமேனி ஆதரிக்கிறாங்க. இப்போ நீ பாகிஸ்தான்லாம் மிகப்பெரிய ஒரு குழு இருக்கு, பெரிய போராட்டம். அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் தான் பார்க்கறாங்க, சன்னி ஷியாவை பார்க்கல. அமெரிக்க நான் இதை வந்து அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. இப்போ 32 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க பாகிஸ்தான்ல. போராட்டம் பண்ணவனா 32 பேர். கமேனி உயிரிழந்திருப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற அவர் 32 பேரை கொண்டிருக்காங்க. இது ஒரு நாட்டுல, இன்னும் பல நாடுகள்ல போராட்டம் இருக்கு. சவுதியில இப்ப சவுத் கொரியால கூட போராட்டம் பண்ணிருக்கு, கொரியர்கள் போராட்டம் பண்ணியிருக்கான், ஏன்டா கம்பெனியை கொண்டான்னு சொல்லி. ஸோ அந்த அளவு உலகம் பூராமே வந்து என்னன்னா, மக்களோட சிந்தனை என்னவா இருக்கு அப்படின்னா கம்பெனிக்கு ஆதரவா இருக்கு. உலக மக்கள், அறிவுசார் மக்கள், யாரெல்லாம் மதம் ஜாதி இனம் தாண்டி நீ எதுக்கு இன்னொரு நாட்டில் போய் இது பண்ற, தாக்குதல் நடத்துறேன்னு சொல்லி அமெரிக்காவையும் இஸ்ரேலுக்கு எதிராக தான் வந்து மக்கள் உணர்வுகள் இருக்கே தவிர, இந்த கொள்ளையடிக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரிக்கிறான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ வந்து என்னன்னா, பதில் தாக்குதல் அதிபயங்கரமா போயிட்டு இருக்கு. துபாய் நாசம், துபாய் எந்திரிச்சு வர்றதுக்கு இப்போ விழுந்த அடிக்கு இன்னும் எத்தனை நாள் அடி விழுக போகுது. அந்த பாம் ஜுமேரான் கடலுக்குள்ளேயே வந்து அவங்க பல வருஷமா 20 வருடங்களாக திட்டம் போட்டு உருவாக்கி அந்த இது மாதிரி பாம் ட்ரீ மாதிரியே அதுல வீடுகள்லாம் வச்சலாம், அதுல போட்டு அடிச்சிட்டாங்க. அது பார்க்கவே வியூவே அழகா இருக்கும். ஆமா, அதுதான் மெயின். அங்கதான் பல கோடீஸ்வரர்கள் உலகம் பூரா வந்துரு. ஏன் பாம் ஜுமேரா அடிக்கிறான்னா, அமெரிக்கன்ஸா இங்க இடம் வச்சிருக்கான், பிரான்ஸுக்காரன், ஜெர்மன்காரன், அதே மாதிரி இந்தியன் ஆக்டர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மொத்த ஃபியூஸ் போடுறது தான். இப்பதான் சார் நயன்தாரா வீடு வாங்கினாங்களா? நயன்தாரா வீட்டு பக்கத்துல தான் விழுந்ததா கேள்வி. நயன்தாரா வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் விழுந்து அந்த தண்ணி தெரிச்சாலும் நயன்தாரா வீடு காலியாயிடும். பாம் ஜெமேரா கடல் இருக்குல்ல, தண்ணிக்குள்ள குண்டை போட்டாலே அந்த தண்ணி தெரிச்சே காலியாயிரும்ன்ற மாதிரி இருக்கு. நயன்தாரா வீடுக்கு கூட டேமேஜ் சொல்லி அங்கே உள்ள நண்பர்கள் சொன்னாங்க. சரி, இப்போ என்ன நிறைய பேர் ஷாருக்கான் வீடெல்லாம் இருக்கு, ஷாருக்கான் வீடெல்லாம் சர்வநாசமாயிருக்கு. ஏற்கனவே ஏஆர் ரஹ்மான் அங்கே இருந்தாப்புல ஸ்டுடியோ போட்டு, மழை வெள்ளத்தில் அவர் நாசம், பல கோடி இழந்துட்டு தான் அங்கேருந்து வந்தார். அவருக்கு மழைக்கும் அவருக்கும் பிரச்சனை. பாலைவனத்தில் அவர் போய் இருந்தால் கூட மழை பெஞ்சு நாசப்படுத்துது. ஏன்னா சில பேருக்கு சில இது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்துலேயும் ஒரு ஆஃபீஸ் நாசமாச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அங்கே போய் இங்கே காசு சம்பாரிச்சு தனுஷ்க்கு கூட காசு கொடுக்காம அந்த படத்தை ஆட்டையை போட்டு அதை வழக்கு தொடர்ந்து அந்த காசில் கொண்டு இடம் வாங்கினா அங்கே குண்டை போட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறேன். அதாவது இயற்கைன்றது எப்படி வேணாலும் உங்களை எங்கே போனாலும் உங்களை பழி வாங்குன்ற மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ என்ன, இந்த 50 லட்ச ரூபாய் வீடு, 80 லட்ச ரூபாய் வீடுன்றலாம் இவெல்லாம் புரியுதா, சர்வநாசம். இது போக புர்ஜ் கலிஃபா இருக்கு பாருங்க. நேற்று வந்து எல்லாரையும் நைட்டு ஓட எல்லாம் கிளம்பி ஓடுனா எல்லாம் பணக்காரன் கோடீஸ்வரன். எங்கே போவான்?
ஃப்ளைட் ஏர்போர்ட்ல தான் அடிக்கிறாங்க. 5 கோடி 10 கோடி 20 கோடி 50 கோடி 100 கோடி 200 கோடி 400 கோடி. எனக்கு 76 மாடி தான் வேணும், எனக்கு 59 மாடி தான் வேணும், எனக்கு 114 இப்படின்னு போனவன் பூரா எவன் உயரத்தில் இருக்கானோ அவன் பூரா தெரிச்சு ஓடி விட்டான். ஏன்னா இவங்க வேணுன்னே புர்ஜ் கலிஃபா மேலே போகாமல் பக்கத்தில் ஒரு குண்டை போட்டு விட்டாங்க. போட்டு விட்டார் எல்லாம் தெரிச்சு ஓடி துண்டை காணா துணியை காணான்னு ஓடி வந்து லாட்ஜில் எத்தனை ஹோட்டலில் ரூம் போடுவீங்க? புர்ஜ் கலிஃபாக்காரன் பூரா குழந்தை குட்டியோட இங்கே பணக்காராக இருந்தாலும் ஹோட்டல் வேணும்ல ரூம் போடுறீங்க. ஹோட்டல் புக்கிங்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஃப்ளைட்டு காலி, திரும்பி வர முடியாது. சொந்த ஃப்ளைட்டாக இருந்தால் கூட டேக் ஆஃப் ஆக விட மாட்டான். ஸோ இப்படி வந்து அல்லோல கல்லாவோட துபாய் நாசக்காடாயிடுச்சு. துபாய் ஏர்போர்ட்லேயே ஒரு குண்டை போட்டாங்க. வெளியே வாடா தப்பி போகிறீங்கன்னு சொல்லி ஒரு ட்ரோனை அனுப்பி விட்டு தம்மாத்துண்டு ட்ரோன் தான் ஏர்போர்ட்டே சிதைச்சு புகை மண்டலமாக்கி எல்லாம் தெரிச்சு ஏர்போர்ட்டில் ஓடி சவுதி அரேபியாவில் குண்டை போட்டு இவங்க பூராமே யார் அப்படின்னா அமெரிக்கா கைக்கூலி தான், வேற வழி இல்லை பாவம். அவங்களே சொல்லி குற்றம் இல்லை. பல கல்ஃப் கண்ட்ரிஸ் சார் அமெரிக்காவுடைய படைத்தளம் தான் அங்கே இருக்கு, அவங்களோட பேஸ் அதுதான். அதையும் போட்டு பழந்துட்டாங்களே, அவங்கள அமெரிக்காவே ஒன்றும் பண்ண முடியலையே. அமெரிக்கா நேரம் சண்டை போட முடியாம தான் கமெனியை கொண்டது. இருக்கிற இடத்த பார்த்து தலைவனை காலி பண்ணிட்டோம்னா சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. சண்டை போட்டாதவங்கிட்ட வந்து அவங்களும் பதிலுக்கு போடுவான். நம்ம இதை போட்டோம்னா அவங்க இஸ்ரேலில் குண்டை போடுவோம். இஸ்ரேல் நாசக்காடாயிடுச்சு. அது எந்த தகவலும் எந்த செய்தியுமே இது வரைக்கும் வெளியே வரல. இஸ்ரேலில் மட்டும் நேற்று வந்து ஒரு 58 இடத்துல மெயின் பிரைம் பாயிண்ட்ல குண்டு விழுது. ஈரானுடைய குண்டுகள் வந்து தடுப்பு மீறி தடுப்பாருமே அங்கே கிடையாது, ஒன்றும் வேலையே செய்யலை, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் பெரிதளவில் அதெல்லாம் பயந்து போய் டப்புன்னு கம்பெனியை முடிச்சிட்டாங்க. இப்போ இஸ்ரேல் சேதமடைந்த மாதிரியான எந்த ஒரு தகவலும் வெளியே வராது. இஸ்ரேல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கு. உள்ள அலறிட்டு இருக்கிறாங்க எல்லாம், எவனும் வீட்டிலே கிடையாது, எல்லாம் பொந்துக்குள்ளே படுத்துருக்காங்க இஸ்ரேல். புரியுதா? அங்கேருந்து வரக்கூடிய சேட்டலைட் பிக்சர்ஸும் அங்கே உள்ள வர தகவல் பார்த்தீங்கன்னா நான் நேற்று கூட போட்டிருந்தேன். நமக்கு அங்கேருந்து வந்த ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் குண்டு விழுந்திருக்கு நேம் லிஸ்ட்டு ஏரியா தெரு வயசாக வந்தது. எனக்கு இது போட்டிருக்கோம். ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் நான் போட்டேன். நான் இன்னைக்கு காலையில் போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மரண அடி எல்லா வீவிலலாம் எவன் நிம்மதியாகவே இல்லை, சைரன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதை பற்றி எந்த செய்தியும் போட்டானா நீ தேச விரோதி அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிட்டாங்கனால அந்த இஸ்ரேலில் போடல, செய்தியே வெளிவரல பெரிதளவில். அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் செய்திகளே அதை கவர் செய்ய முடியாது, கண்ட்ரோல்ல மீடியாக்களை வச்சிருக்காங்க அவங்க. இப்ப கமேனி கொல்லப்பட்டதுக்கு சார், இப்ப நம்ம கடந்த முறையே இந்த வாரத்துல வந்து பேசும்போதெல்லாம் ஈரான் பெரிதும் பாதிக்கப்பட்டது இந்த ஸ்பை, அந்த ஒரு லேடி ஸ்பை எல்லாம் அவ்வளவு வேலை பார்த்து விட்டு போன கதையெல்லாம் நம்ம நிறைய பேசியிருந்தோம். இப்ப இந்த முறை கமேனி உயிரை பறித்த அந்த ஸ்பை யாரு? ஏன்னா ரொம்ப ரகசியமான இடங்கள்ல ஒரு ரகசிய குழுக்களோட மட்டும்தான் டிராவல்ல இருந்தார். அப்ப யார் அந்த காட்டி கொடுத்த நபர்? அமெரிக்காவுடைய ஆல்ரெடி அவங்களோட சூழ்ச்சியால ஈரான்லயே வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு ஒரு குரூப் ரெடியா இருக்காங்க. இந்த சமயத்தில் கமேனி கொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப ஆட்சி கவிழுமா, ஆட்சி மாறுமா? ஆட்சி மாறும்னா என்னன்னா இந்த எல்ஜிபிடி கும்பல்லாம் இருக்குல்ல, திட்டு கும்பல், எல்ஜிபிடி கும்பல், நம்ம எல்ஜிபிடி கும்பல திட்டு கும்பல்னு சொல்லல, இந்த மாதிரி கும்பல்லாம் சர்வதேச அங்கேருந்தே பிளான் பண்ணி செட்டப் பண்ணுவாங்க. என்ஜிஓக்களை வச்சு செட்டப் பண்ணி ஒரு 500,000 பேர் 2,000 பேர் வச்சுக்கிட்டு போராட்டம் நடத்துறதுக்கெல்லாம் வச்சுப்பாங்க. இந்த மாதிரி கும்பலை அரை ட்ரௌசர் கும்பல் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்றுப்பாங்க, ஷார்ட்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு குட்டப்பாடெல்லாம் போட்டு கோமணி செத்துட்டாரு அப்படின்னு. அந்த கும்பல் ஒரு 500 பேர் தான். அதை வந்து உலகம் பூரா வந்து இன்னைக்கு காலையில் வந்து அமெரிக்காவில் நியூயார்க் டைம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் போடுறாங்க. லைவ் போடல, ரெக்கார்ட் பண்ணி சும்மா ஒரு 500 பேரை ஏகப்பட்ட கூட்டம் வந்து கத்துற மாதிரி ஏன்னு கத்த விட்டு செலிப்ரேட் பண்ற மாதிரி. அது பூரா எல்ஜிபிடி கும்பல், அது அப்புறம் அந்த ப்ராஸ்டியூஷன் கும்பல், இந்த கும்பல், இது பூரா நீ கைக்கூலிகளை வச்சு அந்த பல கைக்கூலிகளை உருவாக்கி ஒரு கூட்டம் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு 500 பேரை விட்டு கத்த விட்டுட்டு அதை எடுத்து உலகம் பூரா கம்பெனிக்கு எதிராக பெரிய புரட்சி நடக்கு. அங்கே இருக்கிற 1 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. புரியுதா? ஆதரவாளர்கள் நடத்தின இன்னைக்கு பேரணி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் தெருவுகளில் வந்து கம்பெனிக்கு ஆதரவாக லட்சக்கணக்கான மக்கள். அதை வந்து எந்த மீடியாவுமே கவர் பண்ணல. ஏஜென்சி நம்ம இந்தியா இந்த மாதிரி நாடுகளில் மட்டும்தான் அது பரவிட்டு இருக்கே தவிர சர்வதேச மீடியாக்கள், அந்த எலும்பு துண்டு மீடியாக்கள் வந்து எதையுமே கவர் பண்ணல. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் தெருவில் திரண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்தாங்க. அதெல்லாம் வெளியே வரல. ஸோ என்னன்னா ஈரான் இப்போ வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அடுத்த நிலையில் யார் வரணுன்றது அவர் பையன் தான் வருவாருன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அவர் பாலிசியில் அது நடக்க போதா இல்லை என்ன மாதிரி கொண்டு போக போகிறாங்கன்றதை தாண்டி ஐஆர்ஜிசி வந்து சரணடைந்து விட்டதுன்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அவர்கள் போரிட தயாராக இல்லை, போராட்டத்துக்கு தயாராக இல்லை, சைலண்ட் ஆகணும்னு தான் அவங்க விரும்புகிறாங்கன்னு இவனா கிளப்பி விடுறான். ஆனால் அவங்க போட்டு மரணடி அடிச்சுட்டு இருக்காங்க. நாங்க இதுவரை பொறுத்துக்க மாட்டோம், இது பெரிய விளைவுகளை சந்திக்க போறீங்க அப்படின்னு அது ஐஆர்ஜிசி வந்து ஏற்கனவே எச்சரிக்கை விடுது. என்ன வச்சுன்னா உன்னை விடவே மாட்டோம்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு நேரடி உன்னை வந்து கொல்லாம விட மாட்டோன்ற மாதிரி ட்ரம்ப்புக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க.
நான் வந்து இது பாரு நீ வந்து அது இப்போ அப்பன்லாம் கிடையாது, இதற்கு ஒரு பதிலடி நாங்கள் கொடுப்போம், அப்போ நீ இருக்க மாட்டேன்ற மாதிரி வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்க. விட்றா அவன் நம்ம அடிக்கிறப்ப அவன் இருக்க மாட்டான்டா, அமைதியாக பேசவே மாட்டான்டா அவன் மாதிரி, எப்படி நம்மகிட்ட வந்துதான்டா ஆகணுன்ற மாதிரியான ஒரு இதை ஈரான் சொல்லியிருக்கு. இவங்க போய் புரட்டு புத்தலாட்டமாக கிளப்பி விடுறாங்க. ஐஆர்ஜிசி வந்து தான் அவங்களுடைய இராணுவம், இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி குரூப் வந்து அமைதியாயிருச்சு, வீணாக பொய் செய்தியை கிளப்பி விடுறது அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போட்டு இன்னைக்கு துபாயை பொழந்துட்டாங்க. அல்ஜுமேரால நாசம். துபாய், குவைத், கத்தார் எல்லாம் கதறுங்க. ஆனால் இப்போ இந்த நேரத்தில் சார் இப்போ ஈரானுக்கும் ஒரு பெரிய சேதாரம் இருக்குது. ஆனால் குறிப்பாக ஈரான்ட்ட அந்த ட்ரோன்களை பயன்படுத்தி பல தாக்குதல்களை துல்லியமாக நடத்தினாங்க. ஈரானும் அவ்வளவு வெப்பன்ஸ்களை சப்ளை பண்ணாலும் இந்த இடத்துல அமெரிக்கா நேரடியாக தற்போது வரை அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு எப்படி பண்ணுவான்னா, எதுக்காக இஸ்ரேல் இறக்கி விடுறான்னா, இஸ்ரேல் வந்து அவனோட எச்ச அடியால் எலும்பு பொறுக்கி, புரியுதா, அவனுக்கு இவனுக்கு தானே ஆகாது, அவனை வச்சே அவனை அடிக்க விட்டுறது. இப்போ ஒரு பெரிய தாதாவை பிடிச்சிட்டு வந்து கட்டி போட்டு ஒரு சின்ன பையனை வச்சு அடிக்க விட்டீங்கன்னா அப்படி இருக்கும் அசிங்கமா. அந்த மாதிரி இவங்களை பண்றாங்கன்னு சொன்னாரு. இப்ப கையை கழட்டி விட்டு பார்ப்போம்னா நீயே காலி ஆயிடுவேன், கையை கழட்டி விட்டா அப்படின்ற மாதிரி ஈரானை வந்து இஸ்ரேலை வச்சு அடிச்சுட்டு ஐநால பஞ்சாயத்து வந்ததுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ணல, நாங்க வண்டியை தான் நிறுத்தினோம், அப்ப இஸ்ரேல் அடிச்சுட்டா அதுக்கு என்ன பண்றது, பேச்சுவார்த்தை சுமூகமா பண்ணி விட்டுறேன். நான் பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருந்தேன், அதுக்குள்ள இது பண்ணி சரி விடுங்க எல்லாரையும் கூப்பிடுங்க பேசுவோம் அப்படின்றக்காக அமெரிக்கா இறங்க மாட்டான். அவன் விவரமா என்ன பண்ணான், அமெரிக்க நிலைகளே அடிச்சு காலி பண்றான், நாசப்படுத்திட்டாங்க. அதுக்கு பதிலடி கூட அமெரிக்கா கொடுக்கல, புரியுதா. அதனால அமெரிக்கா கைக்கூலியா இருக்கக்கூடிய கத்தாரு, பஹ்ரைன், குவைத்து, சவுதி அரேபியா எல்லாத்துக்கும் அடி. இப்ப ட்ரம்ப் திருப்பி சொல்றாரு, உங்க கமேனியை கொண்டு முடிச்சாச்சு, எல்லாரும் ஒரு விடுதலையே கிடைச்ச மாதிரி, இப்ப ஆர்மி சரண்டர் அடையலை அப்படின்னா மரணம் தான் உங்களுக்கு பரிசுங்கிற மாதிரி எச்சரிச்சிருக்கிறார். அதே சமயம் ரஷ்யாவும் சீனாவும் சற்று அமைதியா இருந்தாலும் ரஷ்யாவும் சில வார்த்தைகளை கடுமையா பயன்படுத்தி இருக்கிறாங்க. இறையாண்மைக்கு எதிரான ஒண்ணு, ஈரான் இறையாண்மைக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப புதினோட மூவ் என்னவா இருக்கும், சீனாவோட தலையீடு என்னவா இருக்கும்? ரெண்டுமே ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க தவிர இவங்க போற சண்டையில அவன் அமைதியை இது பண்ண மாட்டான். அதான் உலக போர்லாம் வராது. ஏன்னா போன டைம் முட்டா கூவைகளா இருந்தாங்க, அப்போ வந்து அறிவு வளர்ச்சி கம்மியா இருந்ததுனால அவன் கூட்டமாக சேர்ந்து ரவுடி மாதிரி மோதிட்டாங்க. ஜெர்மனோட 10 பேர், அமெரிக்காவோட 10 பேர், பிரிட்டனோட 10 பேர் சேர்ந்து எல்லாம் நாசக்காடானே. அப்போ இருந்த குண்டெல்லாம் வேற, அது வெறும் இரும்பு குண்டு தான், விழுந்தா ஓட்ட தான் போடும். இப்போ இருக்கிற குண்டெல்லாம் போட்டிங்கன்னா உலகமே அழிஞ்சு போயிடும். இல்லை சார், அதான் கேட்டேன். இப்போ இந்த நைட் ஆனால் ஒரே அக்கா போரா இருக்கு சார். ஒருவேளை அணு ஆயுதங்களை அமெரிக்கா ஏவினால், சீனா மறுபடியும் ஏவினால் என்ன நடக்கும் தெரியுமா? சீனாவுக்கு அதுக்கு ஒரு மயிறு நடக்க போறது இல்லை, சீனா இறங்க போறது இல்லை, ரஷ்யா இறங்க போறதும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. சீனாவும் அமெரிக்காவும் அண்டர் கிரவுண்ட்ல நிறைய அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டாங்க, இது ரெடி பண்ணிட்டாங்க. பத்தல குண்டா உனக்கு, ரேணி குண்டா எனக்குன்னு ஏற்கனவே பிரிச்சிட்டாங்க. தாய்வான் வந்து உனக்கு, நாங்கள் தலையிட மாட்டோம். அதே மாதிரி நாங்க போற இந்த ஈரான் மேட்டர், கிரீன்லாந்து நாங்க எடுத்துக்கிறோம், ஈரான் நாங்க எடுத்துக்கிறோம், அதெல்லாம் நீங்க வரக்கூடாது, நீ அதை பார்த்துக்க, அங்கே நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி மறைமுகமாக பேசினாங்க. இப்போ ஓகே, ரஷ்யா, சீனா, அமெரிக்கா இப்படி ஒரு 3 பிம்பமா உலகம் பிரியாது போன்ற ஒரு தோற்றமா சார்? ரஷ்யாவும் சீனாவும் 70% ஒன்றுக்கு ஒன்று போயிடும், சேர்ந்துக்கிறோம். ஆனால் ரஷ்யாவும் சீனாவையும் அவங்க நேரடியாக வரவே மாட்டாங்க. இந்தியா எங்கே தான் சார் எல்லா சைடு? இந்தியா வந்து ஒரு புதிய அப்பா கிடைச்சதுனால அப்பான்னு அந்த அப்பா பின்னாடியே போயிடும், வேட்டியை பிடிச்சிட்டு. சார் அமெரிக்காவா ரஷ்யாவா? ஆனால் அப்பாவை அடிக்கிறேன்னு சொல்லி நம்ம போகிற போக பார்த்தா நமக்கும் ஆபத்து இருக்குது. ஏன்னா இந்தியாவோட தலையீடுங்கிறது நம்ம ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் பக்கம் தான் இருக்கிறோம், அமெரிக்காவோட தான் முழு உறவுல இருக்கிறோம். ஆனால் ரஷ்யாவோட டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் அதுதான் காப்பா. இப்போ S-400 கூட பாகிஸ்தானோட டிஃபென்ஸ்ல அப்படி ஒரு டைப்ல இருக்கும். ரஷ்யாவோடு இணக்கமா இருக்கனால தான் சீனாவோட எல்லையில வந்து பெரிதளவுல தாக்குதலும் இப்படி இருக்கும். 2 பக்கமே ஒரு வலை இருக்கும் போது இந்த மாதிரி குரூஷியல் பிரச்சனை ஒருவேளை அடுத்த கட்டத்தை வராது, இனிமே தான் வரும். பொருளாதார ரீதியாவே இந்தியாவுக்கு ஒரு பெரிதா வந்து அப்பா கண்டுபிடிச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சனால அப்பா அம்மா குடும்பமா போயிட்டு இருப்பாங்க டிராவல். வேற வேணா வந்தான்னா அது குடும்பத்துக்கு நாசம் தான். இப்போ ஒருவேளை இந்த இப்ப அடுத்த கட்டமா ஈரான்ட்ட அணு ஆயுதங்கள் இதுவும் இல்லை, அவங்க உற்பத்தி முழுவதுமா 24 மணி நேரத்தை முடிப்பா என்னைக்கு சொன்னாங்களோ அன்னையில இருந்து தான் அடி விழுக்க ஆரம்பிச்சு. லாஸ்ட் விட 3 பேஸ்லயுமே அந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை வச்சு தகர்த்தாங்க சார். இப்ப கமேனியும் கொல்லப்பட்டிருக்கிறார். ஈரான் வீரியமா தாக்குதல் தொடருங்கிறாங்க, அமெரிக்காவும் 1 வாரம் தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் அணு ஆயுத போராக இது மாறுவதற்கான சாத்தியங்கள் எதுவும் இல்ல, மாறும் வாய்ப்பு இருக்கு. அணு ஆயுதம் ஆரம்பிச்சிட்டாலே அது போராகாது. கொண்டு போய் 2 குண்டை இஸ்ரேல்ல போட்டு விட்டு முடிச்சு விட்டு போயிடும். இஸ்ரேல் 5 பேரும், ஈரான்ல அவன் 2 குண்டை போடுவான்.
அவங்க சும்மா அதுக்கப்புறம் மற்ற சும்மா இருப்பாங்களா இல்லை ஆளுக்கு அது வேற யாரும் வரமாட்டாங்க. சரி ரைட்டு போட்டு இஸ்ரேல் முடிச்சுட்டீங்க நம்ம பார்ப்பேன் அப்படியே போயிடுவாங்க. அமெரிக்கா திருப்பி பேச்சுவார்த்தைக்கு போடலாம். ஐயோ இஸ்ரேல் அழிஞ்சு போச்சா, கொடூரர்களே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் கூப்பிட்டு பேசுகிறோம் சொல்லி பேசி உலக அளவில் மேப்பில் 2 கண்ட்ரி காணாம போயிருங்கிறீங்க. வாய்ப்பு இருக்குது. இப்படி தொடர்ந்து தான். ஆமாம், இது எப்படி தொடர்ந்து போச்சு அப்படின்னா, ஏன்னா குண்டு போய் எப்போ உள்ளே விழுகுதோ அணு ஆயுதமும் கொண்டு போய் போட்டுடலாம். குண்டு விழுகாதுன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அயன் டோம் இருக்குது, அது இருக்குது, காக்கா கூட உள்ளே வர முடியாது எங்கள் பேச்சை கேட்க, எங்கள் தடுப்பு மீறின. இப்போ எல்லாம் கண்ட இடத்துல குண்டு விழுகுது. அப்படி இருக்கும்போது என்னன்னா, இது ட்ரையல் பார்த்துட்டே இருப்பாங்க. ஃப்ரீயாக இருக்கிறப்ப நாளானா இதை தூக்கி போட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நள்ளிரவுல டக்குனு நிலம் சேர்க்கார மாதிரி இருந்தா முடிக்க போறாங்கன்னு அர்த்தம். இப்ப அப்படித்தான் உயிரை கையில பிடிச்சி எங்கேயோ நடக்கிற போருக்கு எல்லாரும் பயப்பட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. எனிவேஸ் இப்ப ஈரானை முழுவதுமா அமெரிக்கா கைப்பற்றுமா, அந்த சூழ்ச்சி அதிகாரத்துல அந்த மீண்டும் அந்த ஆட்சி முறை மன்னராஜ் மீண்டும் வருவதற்கான அந்த வேலைகளையும் தொடங்கி இருக்கிறாங்களா அமெரிக்கா? அதாவது நிரந்தர பகையாயிரம், அவன் நிம்மதி ஆட்சி பண்ணவே முடியாது. உள்நாட்டு குழப்பம் வந்து அவனை அழிச்சிருவாங்க. அதுதான் அமெரிக்கா விரும்புது. இதையும் அழிச்சு விட்டு ஈராக் மாதிரி ஆக்கி விடணும். ஈராக் மாதிரி ஈரானையும் கைக்குள்ள வச்சிடணுங்கிறத அமெரிக்கா முடிவெடுத்திருக்கிறாங்க. அதற்கு உலக நாடுகள் எப்படி செவிசாய்க்க போறாங்க, அடுத்து இது எப்படி மாறப்போகிறது, 3வது உலக போரா தொடங்குமாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி.